அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் என்கேஆர். ஸோ வேலூரில் மும்முரமாக பிரச்சாரம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மும்முனை போட்டி, இருமுனை போட்டி அதெல்லாம் தாண்டி களத்தில் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு போட்டி தமிழக வெற்றி கழகம். அதனோட யார் போட்டி போடுறாங்கன்றது தான். ஒரு ஒரு தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு ஒரு தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளையும் மக்கள் பேராதரவோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு. அது மக்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்பா, நான் தாவேக்காக ஆதரிக்கிறேன், நீயும் தாவேக்காக ஆதரிக்கிறியா? ஓ ஓகே, நான் டிவிக்கு தான் ஓட்டு போட போறேன், நீ டிவிக்கு தான் ஓட்டு போட போறியா? சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார இப்பதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல கேம்பெயின் நடத்தக்கூடிய அந்த கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, மக்கள் அவங்களுக்குள்ளார யாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை கண்கூட பார்க்க முடியுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பகுதியில் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம வேலூர் தொகுதி வேட்பாளர் வினோத் கண்ணன் அவர்கள் வெளியே இருந்து வாக்கு சேகரிச்சுட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக அவங்க 2 கட்சிகளும் வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணது என்ன அப்படின்னா, எல்லார் கையிலையும் கடைசியா ஒரு நோட்டீஸ் நின்னுது. எல்லாருமே நோட்டீஸ் கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுல கடைசியா ஒரு நோட்டீஸ் மட்டும் கையில நின்னது. அது தாவேக்கா ஒரு நோட்டீஸ். அந்த இடத்துல திமுக, ஆக்சுவலா அதிமுக என்டிஏ கூட்டணியில இருக்காங்க, பாஜக கூட்டணியில இருக்காங்க, அவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக உங்களை நம்பி இத்தனை வருஷம் இருந்ததுக்கு நீங்க நல்லா செஞ்சீங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு 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 அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நோட்டீஸ் வாங்கிட்டு இந்த பக்கம் தாவேக்கா கிட்ட நோட்டீஸ் வாங்கிட்டு அந்த நோட்டீஸ் இப்படி கசக்கி அப்படி தூக்கி அவங்க மேல போட்டாங்க. இது வரைக்கும் நான் திமுகவை தான் ஆதரிச்சிருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த முறை கண்டிப்பா நான் என் புள்ள விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது, அது தானா வர்றது, அது உணர்வுபூர்வமா வர்றது. நீங்க பாஜகவை பூச்சாண்டி காட்டி ஆட்சிக்கு வந்தீங்க, அதெல்லாம் சரி. ஆனா பாஜகவை பூச்சாண்டி காட்டி ஆட்சிக்கு நீங்க பண்ண கொள்ளை இருக்குல்ல, ஊழல் இருக்குல்ல, நீங்க பண்ண அராஜக ஆட்சி இருக்குல்ல, அது மக்கள் கண்டிப்பா அதை சகிச்சிக்க மாட்டாங்க. பாஜக அல்லாத ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மக்களோட தமிழக வெற்றி கழகம் அமைச்சிருக்கு அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். நானுமே சில இடங்கள்ல யோசிச்சிருந்தேன், திமுகவை தாண்டி எப்படிப்பா இவங்க எல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நம்பிக்கையை திமுக இழந்திருக்கு, தாவேக்கா பெற்றிருக்குன்றது களத்துல யதார்த்தமா புரியுது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி யார் நிர்ணயிப்பா அப்படின்றத தாண்டி தாவேக்காவை யார் முந்த போறா அதுக்கான போட்டியா தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. நிறைய களத்துல நடக்கும். களத்துல இந்த பக்கத்துல தாவேக்காவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள அதிமுகவோ திமுகவில் இருக்க குரூப் தூக்குறது, அவங்க பக்கம் இழுத்துக்கிறது, இந்த களத்துல வேற மாதிரி ஸ்பை வேலை பார்க்க விடுறது, இதெல்லாம் கண்டிப்பா எல்லா கட்சியிலையும் எல்லா தொகுதிகளிலும் நடக்க தான் செய்யுது. அது இல்லாம அரசியல் கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். அதை ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அதுவும் நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா நம்ம வேலூர் மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, வேலூர் சட்டமன்ற தொகுதி வினோத் கண்ணன் தாவேக்காவுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் நிற்கிறார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தென் அணைக்கட்டு தொகுதி மாவட்டத்துடைய செயலாளர் திரு ஆர் வேல்முருகன் அவர்கள் நிற்கிறாரு. காட்பாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் சுதாகர் நிற்கிறாரு. அணைக்கட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்து அப்படின்ற சகோதரி நிற்கிறாங்க. கேவி கோபம் தென்றல் குமார் அப்படின்றவர் நிற்கிறாங்க. ஸோ எல்லா தொகுதியும் தாண்டி ஆம்பூர்ல இம்தியாஸ் அப்படின்றவர் நிற்கிறார். ஸோ இந்த 6 தொகுதிக்கு நம்ம பிரச்சாரம் பண்றோம், இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த 6 தொகுதி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட்டை ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த 6ல எத்தனை தாவேக்கா முந்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6லையுமே தாவேக்கா முந்துது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ களம் அந்த அளவுக்கு களம் தாவேக்காவுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமா பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அரவணைக்கிற விஷயம். வேட்பாளர்கள் ஃப்ரெஷ்ஷுப்பா, அவங்களுக்கு அரசியல் தெரியாதுப்பா, அவங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்றத தாண்டி வேட்பாளர்கள் களத்துல அரசியலை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேட்பாளர்கள் எந்த பிரச்சனை இருக்குன்றத துல்லியமா சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றதை சொல்லி அந்த இடத்துல வாக்குகளை சேகரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர்களை மக்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அந்த மாதிரியான வேட்பாளர்கள் தாவேக்கா இறக்கி இருக்கு. அந்த மக்களோட கனெக்ட் ஆகிற விஷயம் அது மேசிவா இருக்கு. நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா மானாவரியா போறீங்க, என்ன எல்லாம் இவ்வளோ பேர் போறீங்க அப்படின்ட்டு. ஸோ அது தன்னழிச்சு அந்த வந்த கூட்டம். அதை தாண்டி இங்க கூட்டப்படக்கூடிய கூட்டம் அப்படின்றத திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க. அதுவும் திமுகவுக்கு கூட்டம் வந்த அதே கூட்டம் அதிமுகவுக்கும் உட்காருது அப்படின்றது தான் கலை யதார்த்தம். நேற்று வாக்கு நாமினேஷன் தாக்கலுக்கு காலையில கருப்பு சிகப்பு பலூனோட ஒரு பெண்கள் கூட்டம் அப்படியே உட்கார வச்சிருந்தாங்க. எல்லாம் இந்த ஏரி வேலைக்கு போறவங்க, கிராம வேலைக்கு போறவங்க,
கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாரையும் வந்து பேசி ஒரு வண்டியை வச்சு கூட்டு வந்து ஒரு இடத்துல ஜங்ஷனில் உட்கார வச்சுட்டாங்க, கருப்பு சிவப்பு பலூனோட. அப்படியே பார்த்தீங்கன்னா மதியம் செகண்ட் ஹாஃப் ஏடிஎம்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணுது. ஒன்றும் இல்லை, கருப்பு சிவப்பு பலூனோட வெள்ளை பலூனை சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் கண்ட்ரோலில் ஒரே டீம், அதே கான்ட்ராக்டர், அதே வாடகை, அதே ஆட்கள் அப்படின்னு அப்படியே ஏடிஎம்கேக்கு மாற்றி. ஸோ இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மக்களே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து ஆட்களை கூட்டு வரீங்க, எங்களை எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அரசியல் புரியாத தற்கொலை கூட்டம் சொன்னீங்களே, இந்த கூட்டம் மக்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்த்துருக்கு. மக்கள் அரசியல் நம்மளுக்கானது அப்படின்றத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து கலை யதார்த்தம். ஸோ தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் களத்தில் நடக்குது அப்படின்றத நம்ம களத்துல இருந்தே பேசுவோம். இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனை நடக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். வேட்பு மனுக்களை எந்த மாதிரியெல்லாம் நிராகரிக்கலாம் அப்படின்னு திமுக அதிமுக கங்கணம் கட்டிட்டு தெரியும். நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே பேர்ல இறக்கி விட்டுருக்காங்க. வேலூர்ல கூட பார்த்தீங்கன்னா வினோத் கண்ணன்ற பேர்ல வேலூர்ல ஒருத்தர் இறக்கிருக்காங்க, வினோத் கண்ணன்ற பேர்ல அணைக்கட்டிலே ஒருத்தர் இறக்கிருக்காங்க. ஸோ வேல்முருகன்ற பேர்ல இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் இறக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். ஓ பன்னீர்செல்வத்துக்கு 5 ஓ பன்னீர்செல்வத்தை இறக்குனாங்க, அந்த மாதிரி இங்க வந்து நிறைய பேர் இறக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. விசில் சின்னம் நல்லாவே தெரியும். அந்த விசில் சின்னத்துல மக்கள் வாக்களிப்பாங்க நம்புறேன். இந்த காணொலி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நீங்க சுவாரஸ்யமா நினைக்கக்கூடிய களத்துல நடக்கும் இல்லையா, நீங்க கண்கூடா பார்த்துருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் கூட எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல வர கண்டென்ட்ஸை நான் கண்டிப்பா வந்து பேசி உங்களுக்காக நான் காணொலிகள் போடுறேன். நேரம் கிடைக்கும்போது நம்ம களத்துல இருந்தே பேசுவோம். நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.